இன்னொரு அல்லேலூயா சொல்லுவோம், இன்னொரு அல்லேலூயா சொல்லுவோம். கேருபீன்களும் சேராபீன்களும் தேவாதி தேவனுக்கு மேலாக நின்று தேவனாகி கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் தேவனை ஆராய்த்து கொண்டே இருந்தார்கள். 2 ரெக்கைகளால் தங்கள் சரீரத்தை மூடி, 2 ரெக்கைகளால் தங்கள் முகத்தை மூடி, 2 ரெக்கைகளால் பறந்து தேவனை ஆராதித்தார்கள். நமக்கு அருமையான 2 ரெக்கை 2 கரங்களாக ஆண்டவர் தந்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? 2 கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சார், சிலருக்கு விருப்பம் இல்லை போல் கை அடிக்கலையே, பரவாயில்லை. நீங்கள் கை அடிக்கிறது உங்களுக்கு அது ஆசீர்வாதம். ஆண்டவர் என்ன செய்றீங்க? நீங்கள் மகிமைப்படுத்துகிறீங்க. ஆண்டவர் உங்களால் மகிமைப்படுகிறார், சந்தோஷப்படுகிறார். தேவனமே ஆசீர்வாதம். சில வசனங்களை நாம் வாசித்து தியானித்தவுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 64ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை ஒரு ஆள் வாசியுங்கள். இப்பொழுதும் கர்த்தாவே, இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை, நாங்கள் உம்முடைய கரத்தின் கிரியை. இங்க இருக்கிற நானும் நீங்களும் பொன்னோ வெள்ளியோ தங்கமோ மரமோ அல்ல. நாமெல்லாம் யாரு? வெறும் களிமண். களிமண்ணுக்கு என்ன கிடையாது? பலம் கிடையாது, சக்தி கிடையாது, உயிர் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் குயவன். திரும்ப அந்த வார்த்தையை வாசிங்க கவனமா. இப்பொழுதும் கர்த்தாவே, இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நீர் எங்களை உருவாக்குகிற தேவன். வாசிப்போம். எரேமியாவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை ஒன்று வாசித்து பாருங்கள். எரேமியா 18:4. குயவன் பணிந்து கொண்டிருந்த மண் பாண்டம் அவன் கையிலே கெட்டு போய்விட்டது. அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு, அது பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் வேறே பாண்டமாக வரைந்தான். இங்கே இந்த 2 வசனத்தில் படிக்கிறோம், ஒரு குயவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியாவை தேவன் குயவனுடைய வீட்டிலே கொண்டு போய், குயவன் எப்படி இந்த களிமண்ணை வைத்து பாத்திரத்தை, அந்த பாண்டத்தை பணிந்து எடுக்கிறான் என்பதை நீ கவனித்து பார் என்று தீர்க்கதரிசியாய் எரேமியா அழைத்து கொண்டு போய் குயவனுடைய வீட்டிலே கொண்டு விடுகிறார். இந்த நாள் பகல் வேளையிலே என்னை கேட்கிற அருமையான தேவ பிள்ளையே, நானும் நீங்களும் குயவனாகிய தேவனுடைய கையில் வைக்கப்பட்ட களிமண். குயவன் நம்முடைய ஆண்டவராகிய தேவன், களிமண் நானும் நீங்களும். குயவனுக்கு இந்த களிமண்ணின் மேல் அதிகாரம் உண்டு. நல்லா அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல அதிகாரம் உண்டு. என்ன? அதை உடைத்து தள்ளவும், அதை சீர்படுத்தவும், சரிப்படுத்தவும், ஒழுங்குபடுத்தவும், எல்லாவற்றுக்கும் குயவனுக்கு அதிகாரம் உண்டு. என்ற குயவன் இதோ உருவாக்கக்கூடியவன், குயவன் எஜமான், குயவன் தகப்பன். ஒரு பிள்ளையை எப்படி உருவாக்க வேண்டுமோ அதனுடைய பொறுப்பு தேவனுக்கு உரியது. இந்த நாள் பகல் வேளையிலே தேவனுடைய வார்த்தைக்கிற தேவ பிள்ளைகளாகிய நாம் இந்த இடத்தில் ஒரு முக்கியமான காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். இங்கே 3 முக்கியமான காரியத்தை நாம் பார்க்க முடியும். முதல் வசனத்தில் படிக்கிறோம். திரும்ப வாசிங்க. ஏசாயா 64:8. இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய தகப்பன் பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை
எங்களை உருவாக்குகிறவர். நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை, தேவனுடைய கரத்தின் கிரியைகளாய் நானும் நீங்களும் இருக்கிறோம். நம்மை கொண்டு எதையும் நம்முடைய பிளான் படி எதுவுமே செய்ய முடியாது. குயவனுடைய நோக்கம் எதுவோ அது மட்டும்தான் நடக்கும். இங்கே நாம் பார்க்கிறோம், எரேமியாவிலே படிக்கிறோம் 18:4. நீங்கள் 1ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். 18 அதிகாரம் 1 கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, குயவன் வீட்டுக்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். குயவன் வீட்டுக்கு போனேன். இதோ அவன் திரிகையினாலே வனைந்து கொண்டிருந்தான். அவன் திரிகையினாலே அதை வனைந்து கொண்டிருந்தான். குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம், குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அவன் கையிலே கெட்டு போய்விட்டது. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வரைந்தான். குயவனுக்கு கண்களுக்கு திருப்தியான நிலையில் அது ஒரு நல்ல ஒரு அழகுள்ள மேனியான குயவனுடைய இருதயத்தை ஏற்ற விதமாக அந்த பாண்டத்தை வனைகிறதை எரேமியா பார்த்து கொண்டே இருக்கிறார். இது யாரை பற்றி சொல்லி இருக்கு? யாருக்கா தெரியுமா? யோசிக்கிறீங்கல்ல? இந்த களிமண் இஸ்ரவேல் ஜனம், குயவன் ஆண்டவராகிய தேவன் களிமண்ணாகிய இந்த இஸ்ரவேல் ஜனத்தை தனக்கு பிரியமான நிலையிலே வனைந்து உருவாக்கி ஒரு நல்ல ஒரு மேனியான, விலை உயர்ந்த கனமான, உன்னதமான நிலையிலே எடுப்பதற்காக குயவனாகிய அவர் தன்னுடைய கையில் இந்த களிமண்ணை எடுத்து திரிகையாகிய அந்த களிமண் அந்த திரிகையாகிய அந்த பாண்டத்தை வனைந்தெடுக்கிறதான இந்த திரிகைகளை அவர் போட்டு கொடுக்கிறார். அது போட்டு சரிப்படுத்தி ஒழுங்குபடுத்துகிறார். இஸ்ரவேல் ஜனத்தை தனக்கு பிரியமான நிலையை ஒழுங்குபடுத்தி எடுப்பதற்காக தேவன் எவ்வளவு பிரயாசப்பட்டார். ஆனால் இந்த குயவனுடைய கையாகிய தேவனுடைய கரத்தில் இந்த களிமண் இருக்கும் போது, அந்த பாத்திரம் இருக்கும் போது என்ன ஆகிவிட்டது? கெட்டுவிட்டது. இஸ்ரவேல் ஜனத்துக்கு எவ்வளவு பிரமாணங்களை கொடுத்து, எவ்வளவு வசனங்களை கொடுத்து, சட்டத்திட்டங்களை கொடுத்து எல்லாம் தேவன் அவர்களை நடத்தியும் அவர்கள் தேவ அன்பை விட்டு தூரமாய் போய்விட்டார்கள். இன்றைக்கும் இந்த உலகத்திலே ஜனங்களுக்கு, ஆத்மாக்களுக்கு அருமையான அவருடைய பிரமாணங்களை கொடுக்கிறார். நாம் சங்கீதத்தில் வாசிக்க கேட்டோம், தேவன் இல்லை என்று யார் சொல்லுகிறது? மதிகேடன் சொல்லுகிறான். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வரலையா? வரலாம், நேரம் இல்லை, அவசரமா போனோம், ரொம்ப வேலை, நான் போகாதபடி போனால், ஆராதனை போனால் எல்லாம் தொலைந்து எல்லாம் நஷ்டம் என்று ஓடுகிறார்கள். நமக்கு கொடுக்கப்பட்ட காலங்கள் கொஞ்ச நாட்கள். அந்த கொஞ்ச நாட்களில் தேவனை தந்த நாட்களை நாம் பயன்படுத்தி நாம் ஜீவிக்க வேண்டும். அதிலே ஒரு 3 காரியங்கள் இருக்கிறது. அதாவது நம்முடைய குயவன் உருவாக்கக்கூடிய குயவன். இரண்டாவது, குயவனுடைய கையில் அந்த பாத்திரம் இருக்கும்போது அது உடைந்து போகிறது. இந்த குயவன் அதை அப்படியே விட்டுவிடாதபடி திரும்பவுமாக இந்த அருமையான பாண்டத்தை எடுத்து தன் விருப்பப்படியாக வனைந்தெடுக்க ஆரம்பித்தார். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோம். நம்மை திரும்பவுமாக வனைந்தெடுப்பதற்காக குயவன் சித்தம் வைத்திருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்? களிமண்ணாகிய நானும் நீங்களும் அவர் வனைந்து நம்மை உருவாக்கி எடுக்கிறது வரையிலும் அவருடைய பலத்தை கரத்துக்குள்ளே இருக்க வேண்டும். நம் தேவன் குயவன், அவருடைய கரத்தில் வைக்கப்பட்ட
களிமண்ணாகிய நானும் நீங்களும் நம்மை உருவாக்கி எடுக்கிற நேர வரையிலும் நாம் அமர்ந்திருக்க வேண்டும். வாசித்து பாருங்கள், 1 பேதுருவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு, ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவருடைய பலத்த கரத்துக்குள் என்ன செய்யுங்க? அடங்கி இருக்கணும். களிமண்ணானது நான் அப்படி அடங்கியிருக்க மாட்டேன், என் விருப்பப்படிதான் நான் ஓடுவேன் என்று சொல்லி அது அந்த திருகையை விட்டு ஓடிவிட்டால், குயவனுடைய கரத்தை விட்டு மாறிவிட்டால், குயவன் நினைத்தபடி உள்ள ஒரு நல்ல பாத்திரமாக, கனமான பாத்திரமாக, விலையேறப்பெற்ற பாத்திரமாக, ஒரு அழகுள்ள பாத்திரமாக, ஒரு அந்தஸ்தான பாத்திரமாக இந்த பாத்திரம் மாற முடியாது. இப்ப எங்க இருக்கணும்? குயவனுடைய கரத்தில் இருக்கணும். எப்படி இருக்கணும்? அடங்கி இருக்கணும். நல்ல அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. குயவனின் கையில் களிமண்ணை போல குருவே நீரன்னை உருவாக்கும் ஐயா. குயவனின் கையில் களிமண்ணை போல குருவே நீரன்னை உருவாக்கும் ஐயா. மாசற்ற மன வாட்டியாய் என்னை, மாசற்ற மன வாட்டியாய் என்னை காத்துக் கொள்ளும் கருணை குறையா ஏழை என்னை. கோடா கோடி ஸ்தோத்திரம் பாடி கிறிஸ்துவின் நன்மை ருசிப்போமே. கோடா கோடி ஸ்தோத்திரம் பாடி கிறிஸ்துவின் நன்மை ருசிப்போமே. அல்லேலூயா. பழைய பாடல்களை பாடும்போது சில வார்த்தைகள் கொஞ்சம் வித்தியாசம் வருகிறது இல்லையா? நம்ம எல்லாரும் பழைய பாடல் அதிகமாக பாடுகிறது நல்லது. சரி, பாருங்க, உடைக்கப்பட்டதான பாத்திரம் குயவனுடைய கையில் இருக்கும் போதே உடைந்து போனது. வேத புஸ்தகத்தில் அநேகம் உடைந்து போன பாத்திரங்களை நாம் பார்க்க முடியும். அதில் 1-2 பாத்திரங்களை நாம் பார்ப்போம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உடைந்து போன பாத்திரத்தை குயவன் எப்பொழுதும் அப்படியே விட்டு விடுகிறவர் அல்ல. நம்ம ஆராய்க்கிற தேவன் பரம குயவன். அவர் நம்மை உருவாக்க சித்தம் கொண்டிருக்கிறார். நாம் எந்த நிலையில் இருக்கிறோம், எந்த சூழ்நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறோம், எந்த விதமான பிரச்சனைக்குள் அகப்பட்டிருக்கிறோம், அப்படியே நம்மை விட்டு விடுகிறவர் அல்ல நம்முடைய குயவன். நம்மை திரும்பவுமாக உருவாக்கி அவருக்கு உகந்த பாத்திரமாய், அவருக்கு பிரியமான பாத்திரமாய், அவர் சந்தோஷப்படுத்துகிறதான ஒரு பாத்திரமாய், நல்ல ஒரு கனமுள்ள பாத்திரமாய் நம்ம உருவாக்க வேண்டும் என்று தேவன் சித்தம் கொள்ளுகிறார். நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. சரி, அதுல ஒரு அருமையான ஒரு பாத்திரத்தை நாம் பார்க்கிறோம். தாவீது வீதமா சொல்லுகிறார். வாசிப்ப 31ஆம் சங்கீதம் 12வது வசனத்தை ஒன்று வாசி. சங்கீதம் 31:12. செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலானேன், நான் உடைந்த பாத்திரம் போலானேன். தேவ மனிதனாகிய தாவீது ஒரு உடைந்த பாத்திரம். என்ன 3 தருணங்களிலே ஆண்டவர் தாவீதை ராஜரிக நிலையிலே அபிஷேகம் பண்ணி உயர்த்த ஆரம்பித்தார். தாவீது சமஸ்த இஸ்ரவேல் மேலும் ராஜாவாக எழுப்பப்படுகிறது வரையிலும் பலவிதமான நிலையில் அவர் உடைக்கப்பட்டு கொண்டே வந்தார். முதலாவது அவர் உடைக்கப்பட்ட இடம் சொந்த மாமனார். அருமையான தேவ பிள்ளைகளே, அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உடைந்து போகிறதான இடம் நாம் நம்பி இருக்கிற நம்முடைய சொந்த குடும்பத்தில் உள்ள மக்களால், நான் நம்பி இருக்கிறதான ஜனங்களால், சில நேரம் பிள்ளைகளால், புருஷனால்,
நான் நம்பி இருக்கிற பிற ஜனங்களால் அநேக நேரம் நான் உடைந்து போக வேண்டிய சில சூழ்நிலை வருகிறது. ஐயோ எனக்கு இப்படி ஆகிவிட்டதே, இப்படிப்பட்ட சூழ்நிலையா என்று சொல்லி நான் கதற வேண்டிய, கண்ணீர் வடிக்க வேண்டிய சில சந்தர்ப்பங்கள் வருகிறது. உடைந்து போன பாத்திரம். அநேக குடும்பங்களே கடன் பிரச்சனையினால் உடைந்து போன வாழ்க்கை. அநேக குடும்பங்களிலே எல்லாரும் இங்கே கவனிப்போம், ஜெபித்து கொண்டே இருப்போம். அநேக குடும்பங்களிலே வியாதியினால் வருகிற உடைவு, நிந்தனையினால் வருகிற உடைவு, பலவிதமான நெருக்கவும் பிரயாசம் நிறைந்த உடைவு, தரித்திரம் என்ற உடைவு, பல நிலையில் உடைக்கப்பட்ட நிலை. அதெல்லா அனுபவமும் தேவ மனிதனாகிய தாவீதுக்கு வந்தது. தாவீது எங்கே போனாலும் பின்தொடர்ந்து சொந்த மாமன் படைகளை வைத்து வேட்டையாடும்படி, சூறையாடும்படி கடந்து வருகிறார். ஒரு இடத்திலே இந்த சவுல் வந்து பாளையம் இறங்கியவன் இருக்கும்போது, அதுக்கு மேலாக காட்டுக்குள்ளாக மலைப்பகுதியில் தாவீது அவனோடு கூட சேர்ந்ததான நபர்களும் நின்று கொண்டிருக்கிறார். தாவீது வந்து இந்த சவுல் வந்து விட்டார், என்னை சூறையாட வந்து விட்டார் என்பதை அறிந்த தாவீது தன்னுடைய படையாட்களோடு கூட சேர்ந்து 2-3 நெருங்கிய தனக்கு வேண்டிய ஒரு படைத்தலைவனை அழைத்து கொண்டு போய் சவுலுடைய படைக்குள் அவன் கடந்து போகிறார். அங்கே போகும்போது சவுல் நன்றாக தூங்கிக் கொண்டிருக்கிறார். சவுலை காக்க வேண்டிய மெய்க்காவலாளி அப்னேர் தூங்கிக் கொண்டிருக்கிறார். எல்லா படை வீரர்களும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்திலே தாவீது கூட வந்ததானே தன் சக யுத்த வீரனை அழைத்து கொண்டு உள்ளே வந்து பார்க்கும்போது இவ்விதமாய் காட்சியை காண்கிறார். கூட வந்ததான படையாளி கேட்டார், உம்முடைய சத்துருவை ஆண்டவருடைய எல்லாரும் கவனிங்க, உம்முடைய சத்துருவை ஆண்டவர் உம்முடைய கையில ஒப்பு கொடுத்து விட்டார். இப்பொழுது நான் ஒரே குத்தாக அல்ல ஒரே வெட்டாக வெட்டி தொலைத்து விடுகிறேன் என்றார். அப்போது தேவ மனிதனாகிய தாவீது சொன்னார், இல்லை இல்லை, இவருடைய இரத்தப்பழி நம்ம மேல் வந்துவிடும், இவருடைய சிரசு மேல் ஒரு அபிஷேகம் இருக்கிறது, ஆகையினால இவர் என்னை தொடக்கூடாது, நான் வந்ததுக்கு அடையாளமாக தண்ணீர் சொம்பை எடுத்துக்கொள், ஈட்டியை எடுத்துக்கொள், நாம் மெதுவா போய்விடுவோம் என்றார். அதை போலவே அந்த தண்ணீர் சொம்பையும் ஈட்டியை எடுத்துக்கொண்டு மலைக்கு ஓடி மேலே ஏறிவிட்டார். அங்கே போய் நின்று தாவீது சத்தமிட்டார், இஸ்ரவேலின் ராஜாவே, இந்த நடுராத்திரி வேளையிலே இந்த காட்டிலே இந்த வனாந்திரத்திலே ஒரு தெள்ளு பூச்சை தேடியா வந்தீர் என்று சத்தமிட்டார். இந்த சத்தத்தை கேட்டு ராஜாவாகிய சவுல் எழும்பினார். எழும்பி பார்க்கும்போது, ஐயோ என் மகனாகிய குமாரனாகிய தாவீதுடைய சத்தம் அல்லவா என்றார். அங்கெங்கும் பார்த்தான், அவனுடைய ஈட்டியை காணோம், அவனுடைய பட்டயத்தை காணோம், தண்ணீர் சொம்பை காணோம். இந்த நாள் பகல் வேளையில என்னை கேட்கிற அருமையா தேவனுடைய பிள்ளைகளே, தேவ மனிதனாகிய தாவீதுடைய வாழ்க்கையில் அவர் சொல்கிறார், நான் உடைக்கப்பட்ட ஒரு பாத்திரம். மற்றவர்களால் நாம் நெருக்கப்பட்டு உடைக்கப்பட்டிருக்கிறோமா? பதற வேண்டாம். நமக்கு எதிராக சத்துருக்களாக எழும்புகிறார்களா? சூறையாடும்படி எழும்பி நமக்கு வேதனையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்களா? பதற வேண்டாம். அருமையான தேவ மனிதனாகிய தாவீது இதோ ராஜாவாகிய சவுலை அவருடைய கையில கொடுத்த நேரத்திலே அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இவர் மேல் கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கிறது. இங்கே இருக்கிற என்னை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, யார் உங்களுக்கு எதிராக எழும்பினாலும், யார் உங்களுக்கு பல நஷ்டங்களை உருவாக்கினாலும், யார் உங்களை உடைக்கக்கூடியதான நிலையில எழும்பினாலும், நீங்க அவர்கள் மூலமா நீங்க உடைக்கப்பட்ட பாத்திரமாக கருதப்பட்டாலும், நீங்கள் அவர்களை மன்னித்து விட்டு பாருங்கள். அருமையான தாவீது கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள்ளே ஒதுங்கி அமர்ந்திருக்க ஆரம்பித்தார், அடங்கி இருக்க ஆரம்பித்தார். நாட்கள் வந்தது, காலங்கள் வந்தது. கர்த்தர் தாவீதை அருமையான
இஸ்ரவேல் ஜனத்தின் மேல் உயர்ந்த ஸ்தானத்தில் உயர்த்த ஆரம்பித்தார். ஒரு வசனத்தை வாசிங்க. நீங்க சங்கீதத்தில் ஒரு வசனம் வாசிங்க. கடைசி வசனத்துல ஒரு வார்த்தை இருக்கிறது, வாசிங்க. சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது, தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும், யாக்கோபுக்கு களிப்பும், இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். அதே வேத வசனத்தின்படி தாவீதுடைய வாழ்க்கை கர்த்தர் மகிழ்ச்சியினால் களிப்பினால் நிரப்பினார். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை நான் ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஒருபோதும் கைவிடா ஒரு நாள், எல்லாரும் சேர்ந்து கரமடித்து, ஒருபோதும் கைவிடா ஒரு நாளும் விலகிடா ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர். எல்லாரும் உற்சாகமாய், ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். அல்லேலூயா. பாருங்க, இரண்டாவது இன்னும் ஒரு அருமையான கர்த்தருடைய பிள்ளையாகிய அந்த நகோமியுடைய வாழ்க்கையை பார்க்க போகிறோம். வாசிங்கள். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசி. ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். உடைக்கப்பட்ட பாத்திரம். ரூத் 1:20. அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள், மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார், எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். இந்த வார்த்தையில கடைசியில் அவள் சொல்லுகிறதான வார்த்தை சர்வ வல்லவர் மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார் என்று. அப்படி அல்ல. இந்த அருமையான நகோமியை பற்றிய இந்த சம்பவம், இந்த சரித்திரம் யாருக்கெல்லாம் தெரியும்? கரங்களை உயர்த்துங்க பாப்போம். 1-2 பேர் உயர்த்துறாங்க, அநேக பேர் உயர்த்தல. ஒரு கூட சொல்லி கொடுக்கலாம் என்று நினைக்கிறீங்களோ? சரி, பாருங்க. ஒரு வசனத்தை வாசிங்க. முதல் வசனம் வாசிங்க. 1:1 வாசிங்க. நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று, தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லெகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். போதும். இங்கே பெத்லெகேமிலே வாசமாயிருந்ததான அருமையான ஒரு குடும்பம், எலிமெலேக் என்று சொல்கிற மனுஷனும் அவருடைய மனைவி நகோமியுமாக 2 அருமையான ஆண் பிள்ளைகள் 2 பேரை அழைத்து கொண்டு பெத்லெகேமை விட்டு மோவாபுக்கு போக ஆரம்பித்தார்கள். பெத்லெகேம் என்றால் அப்பத்தின் வீடு என்பது பொருள். எல்லாரும் சொல்லுங்க, அப்பத்தின் வீடு. இந்த அப்பத்தின் வீட்டில் என்ன வந்தது? தரித்திரம் வந்தது, கஷ்டம் வந்தது, பசி வந்தது, பட்டினி வந்தது, இதோ பஞ்சம் வந்தது, நெருக்கம் வேதனை வந்தது. இதை பார்த்த இந்த குடும்பம் கேள்விப்படுகிறார்கள், மோவாபிலே என்ன இருக்கிறது? நல்ல செழிப்பு இருக்கிறது. நாடியில் கை வைக்க கூடாது. எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போம். நல்லா கவனமாய் கவனிப்போம். உடைக்கப்பட்ட பாத்திரம். இந்த நாள் பகல்வெளியிலே நாம் கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு மிகவும் பிரயோஜனமாய் ஆசீர்வாதமாய் மாறுவதாக. பாருங்க, மோவாபிலே மிகுந்த செழிப்பும் ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை கேள்விப்பட்டதான இந்த அருமையான குடும்பம் எருசலேமை விட்டு, பெத்லெகேமை விட்டு, தேவனை ஆராதிக்க வேண்டிய இடத்தை விட்டு, தேவனை பலி செலுத்த வேண்டிய இடத்தை விட்டு, மகாராஜாவாகிய தேவன் வீற்றிருக்கிற அந்த இடத்தை விட்டு அவர்கள் மோவாபுக்கு போகிறார். மோவாப் என்பது தேவனால் சபிக்கப்பட்டதான ஒரு ஜாதி, தேவனால் சபிக்கப்பட்ட இடம். அங்கே அந்த இடத்தில் நிரப்போற எதற்கு? பஞ்சம் பிழைக்கும்படியாக. எனேமியுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எவ்வளவோ நன்மைகளை செய்திருந்தாலும் சில சந்தர்ப்பங்களில்
சில குறைபாடுகள் வந்த உடனே ஆண்டவரை விட்டு முறுமுறுத்து தூரமாய் போகிற எத்தனையோ குடும்பங்கள், எத்தனையோ ஆத்துமாக்கள். நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதுமே ஒரே போலுள்ள நிலையில் இருப்பது இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரே நிலையில் இருப்பது இல்லை. ஒரே செழிப்பு, ஒரே சந்தோஷம், ஒரே மகிழ்ச்சி அப்படி எல்லாம் உள்ள நிலை இல்லை. சில கொஞ்ச நாட்கள் நல்ல சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், செழிப்பு இருக்கும், எல்லா காரியம் இருக்கும். ஆனா சில சந்தர்ப்பம் வரும்போது வியாதிகள், நெருக்கங்கள், பிரச்சனைகள், சில பற்றாக்குறையான சூழ்நிலைகள், பஞ்சங்கள், கடன்கள் இதெல்லாம் வரும். ஆனா அதை சகிக்க முடியாதபடி அநேக குடும்பங்கள் ஆண்டோடைய அன்பை விட்டு விலகி போற. நேற்று நான் ஒரு வீட்டுக்கு போயிருக்கும் போது அந்த வீட்டிலே ஒரு அருமையான ஒரு சகோதரி உதவி செய்வதற்காக அங்கே வந்திருந்தார்கள். அவர்களை பற்றி இந்த வீட்டார் சொல்லுகிறாங்க, நல்ல ஆன்மீக கூட்டத்துக்கு போய் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ளே இருந்த இந்த மகள், அவருடைய சில சூழ்நிலை மாற்றம் வந்தபோது அவள் ஒரு இந்து ஒரு மனிதனை திருமணம் பண்ணி வீட்டார் அது அப்படியே வைத்து விட்டார்கள். அவள் அப்படியே இன்றைக்கும் அவளுக்கு ஒரு குல தெய்வத்தை வைத்து வணங்கி கொண்டிருக்கிறாள் என்று அவர்கள் பரிதாபமாக சொன்னார்கள். அநேக இடங்களில் இப்படிதான். இது ஆண்டவருடைய அன்பை ருசித்தும் ஆண்டவருடைய அன்பை தன் வாழ்க்கை அனுபவித்தும் சில நெருக்கங்கள் வரும்போது, சில பிரச்சனைகள் வரும்போது, சில பற்றாக்குறைகள் வரும்போது தேவனுடைய அன்பை விட்டு தூரமாய் போய்விடுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அதிகமாக அப்படிதான் போனார்கள். நியாயாதிபதிகளுடைய கடைசி நாட்கள் வரும்போது இந்த நகோமியும் இந்த புருஷன் 2 பிள்ளைகள் மோவாப்பு நேராக போனார்கள். மோவாப்பிலே போய் உள்ள சம்பவம் என்ன? கொஞ்ச காலம் நல்ல சுபிட்சமாய் நன்றாக இருந்தார்கள், சந்தோஷமாய் இருந்தார்கள், செழுமையாக இருந்தார்கள். ஆனால் நாட்கள் போக போக வீட்டுக்குள்ளே, குடும்பத்துக்குள்ளே ஒரு பயங்கரமான எதிர்காற்று வீச ஆரம்பித்தது. அந்த எதிர்காற்று வீசின வேளையிலே அருமையான நகோமியுடைய புருஷனுக்கு ஏதோ வியாதி என்னன்னு தெரியல, இறந்து போகிறார். அருமையான 2 பிள்ளைகள், 2 பிள்ளைகளுக்கு நல்ல அங்குள்ளதான பெண்மணிகளையே திருமணம் வைத்தாள் நகோமி. இந்த பிள்ளைகள், இந்த அருமையான இந்த இதோ பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்? இதோ திருமண வாழ்க்கை ஈடுபட்டு சந்தோஷமா இருக்கிறார்கள். நாட்கள் தாண்டுகிறது. நாட்கள் தாண்டி போய் கொஞ்ச நாட்களுக்குள்ள, கொஞ்சம் குறிக்கப்பட்ட காலத்துக்குள்ளாய் 2 அருமையான இதோ பிள்ளைகளுடைய பெண் ஜாதிகள் அல்லது மனைவிமார் 2 பேரும் இறந்து போகிறார். அந்த வேளையில தான் நகோமி மிகுந்த வேதனையோடு சொல்லுகிறாள், என்னை மாறா என்று சொல்லுங்கள், என்னை ஆண்டவர் எனக்கு பெரிய கசப்பை கொடுத்தார் என்று அந்த இடத்திலே மிகுந்த வேதனையோடு கூறுகிறாள். இந்த நாள் பகல் வேளையில என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, நகோமியுடைய வாழ்க்கையில் இந்த குடும்பத்தில் வந்த உடைவு என்ன? அவர்கள் பெத்லேமை விட்டு அவர்கள் மோவாப்பு போன. மோவாப் என்பது உலகம், மோவாப் என்பது மாமிசம், மோவாப் என்பது விக்கிரகாராதனை நிறைந்த இடம். இந்த நாள் பகல் வேளையில் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவனை முழுமையாய் பற்றி கொண்ட ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலே பெத்லேகம் என்று சொல்லுகிற அப்பத்தின் வீடை விட்டு, எருசலேம் என்று சொல்லுகிற தேவ சமூகத்தை விட்டு, ராஜாதி ராஜாவை ஆராதிக்க வேண்டிய இடத்தை விட்டு, மனசும் மாம்சம் விரும்பினது போல தற்போதைய சரீர சுகத்திற்காக, தற்போதைய சரீர நன்மைக்காக உலகத்தின் நேர திரும்பக்கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை பற்றி கொண்டவர் தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில் என்ன சூழ்நிலை வந்தாலும் அவரை விட்டு விலகி போகாதபடி அவருக்குள்ள உறுதியாக இருக்க கற்றுக்கொள்ளுவோம். கரங்களை தட்டி கத்திர மையப்படுத்துவோம். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பியவர் அந்த பொறுப்பவனை
ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக இன்னொரு நபருடைய உடைந்த வாழ்க்கையை பார்க்க போகிறோம். யோபின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 12வது வசனம். யோபின் புஸ்தகம் 16:12 ஒரு பகுதியை வாசித்து தியானிப்போம். நான் சுகமாய் வாழ்ந்திருந்தேன், நான் சுகமாய் வாழ்ந்திருந்தேன். அவர் என்னை நெருக்கி என் பிடரியை பிடித்து என்னை நொறுக்கி என்னை தமக்கு லக்காக நிறுத்தினார். குயவனுடைய கையில் வைக்கப்பட்டதான பாத்திரம் கெட்டு போய்விட்டது. குயவனோ அதை அப்படியே விட்டுவிடாதபடி திரும்பவுமாக அவருக்கு பிரியமுள்ள ஒரு பாத்திரமாக, குயவனுக்கு உகந்த ஒரு பாத்திரமாக, ஒரு கனமுள்ள ஒரு மேன்மையான பாத்திரமாக வனைய குயவன் சித்தம் கொண்டார். 2 முக்கியமான சாட்சிகளை நாம் வாசித்து கொஞ்சம் தியானித்தோம். முதலாவது, தாவீதுடைய வாழ்க்கை ஒரு உடைக்கப்பட்ட அனுபவம். சத்துருக்கள் எவ்வளவு தூரம் அவருக்கு எதிராக எழும்பி அவரை உடைத்தார்களோ அந்த அளவிலே மட்டில், அந்த சூழ்நிலை மத்தியில் அந்த சத்துருக்கள் அவர் வெறுக்காதபடி அவர்களுக்கு தயவு செய்தார். தேவனுடைய பார்வையிலே அன்பு காட்டினார். கர்த்தர் உயர்த்துகிறது வரையும் பலத்தை கரத்துள் அடங்கி கொண்டார். ஏற்ற காலத்தில் கர்த்தர் தாவீதை உயர்த்தினார். மறுபடியும் கரங்களை தட்டுவோமா? மறுபடியும் கரங்களை தட்டி கர்த்தரமாயிடும். 2வது உள்ளதான பகுதி, உடைக்கப்பட்ட அருமையான இந்த நகோமியின் குடும்பம். அது ஏன் உடைக்கப்பட்டது? தேவனுடைய சமூகத்தை விட்டு தூரம் போனபடியினால், தேவனுடைய பிரமாணத்தை விட்டு தூரம் போனபடியினால், தேவனுடைய சன்னிதானத்தை விட்டு அகன்று போனபடியினால், அவருக்கு பலி செலுத்தாதபடி, இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் இருந்து கர்த்தரை தேடாதபடி, அவருடைய சுயத்தில் அவர்கள் போனபடியினால், அந்த அவர்களுக்கு வந்த பஞ்சத்தை சகிக்க முடியாதபடி, நெருக்கங்களை பொறுக்க முடியாதபடி, மோவாப்புக்கு நேராய் போனபடியினால், உலகத்துக்கு நேராய் போனபடியினால் அவர்கள் உடைக்கப்பட்டார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 3வது உள்ளதானே பாத்திரம் ஒரு முக்கியமான பகுதி. அந்த யோபு இவ்விதமா சொல்கிறார். திரும்ப வாசிப்போம். நான் சுகமாய் வாழ்ந்திருந்தேன். எல்லாரும் கவனமாக கவனியுங்கள். நான் சுகமாய் வாழ்ந்திருந்தேன். அவர் என்னை நெருக்கி என் பிடரியை பிடித்து என்னை நொறுக்கி என்னை தமக்கு லக்காக நிறுத்தினார். நொறுக்கப்பட்ட உடைக்கப்பட்ட பாத்திரம் யோபு. சுகமாய் வாழ்ந்திருந்த நாட்களிலே தேவன் அவரை நொறுக்க சித்தம் கொண்டார். யோபுடைய புஸ்தகத்திலே நாம் படிக்கிற நேரம் தேவனால் நியமிக்கப்பட்ட உடைவு. கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை நான் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். அப்ப தேவனால் நியமிக்கப்பட்ட உடைவாகிய அந்த வேதனையின் மத்தியிலே அவர் சொல்லுகிறார், நான் சுகமாய் வாழ்ந்திருந்தேன். என்ன சுகம்? ஏராளம் ஆடுகளும் மாடுகளும் ஒட்டகங்களும் வேலையாட்களும் 10 பிள்ளைகளும் மனைவியும், எவ்வளவு மேன்மையான ஐஸ்வர்யம். அவர் எப்படி இருந்தாராம்? முதல் வசனத்தை ஒன்று வாசிப்போம். யோபு 1:1 1-2 வாசி. தொடர்ந்து எல்லாம் எங்க கவனிங்க, எங்க பாருங்கம்மா, பைபிளை மட்டும் பாருங்கம்மா. 7 குமாரரும் 3 குமார்த்திகள் இருந்தார்கள். 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏறு மாடுகளும் 500 கழுதைகளும் திரளான பணிவிடைக்காரர்கள், இந்த வேலையாட்கள். அவன் பெரியவனாய் ஐஸ்வர்யவானாய் சீமானாய் இருந்தான். நான் சுகமாய் வாழ்ந்திருந்தேன். எல்லாரும் வசனத்தை கவனிங்க அம்மா. உங்க சிந்தனையெல்லாம் எங்கேயும் திருப்பாதுங்க.
நான் சுகமாய் வாழ்ந்திருந்தேன். ஆனாலும் என் ஆண்டவர் என் பிடரியை பிடித்து நறுக்கி நொறுக்கி தமக்களுக்காக நிறுத்தினார். நான் சுகமாய் வாழ்ந்திருந்தேன். ஆண்டவர் தாமே என்னை உடைத்தார். நான் உடைக்கப்பட்ட ஒரு பாத்திரம். இவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவானாயிருந்த மனுஷன் ஒரே நாளிலே ஒரே வீட்டில் இருக்கும்போது, பிள்ளைகள் புசித்து குடித்து சந்தோஷமாயிருக்கும் போது, பெரும் காற்று ஒன்று அடித்து அவர்கள் இருந்த வீடை அப்படியே உடைத்து தள்ள 10 பிள்ளைகள் அதே இடத்திலே இதோ மரித்தார்கள். அதே நாள்ல தானே அவருக்கு இருந்த ஆடு மாடு ஒட்டகம் எல்லாவற்றையும் திருடர்கள் கொள்ளையடித்து கொண்டு போய்விட்டார்கள். எல்லாவற்றையும் வந்து சொல்லுகிறான் ஒருவன். எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டே இருந்தார். கடைசியாக அந்த நீங்க வீட்டில் போய் படிங்க, இவ்வளவு காரியம் நடந்தும் தேவ மனிதனாய யோபு தன் நாவினால் பாவம் செய்யவில்லை, தேவனை தூசிக்கவும் இல்லை. நல்ல அல்லேலூயா சொல்லுங்களேன், நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. அது மட்டுமல்ல, யோபின் சரீரம் முழுவதையும் பயங்கரமான பருக்கள் நிறைய ஆரம்பித்தது. சரீரம் முழுவதும் அழுக ஆரம்பித்தது. சரீரம் முழுவதும் பருக்களால் நிறைந்து சீழும் ஜலமும் வடிய ஆரம்பித்தது. அன்றைக்கு வைசூரி என்று சொல்லுகிற பயங்கர கொடிய வியாதி அவருடைய சரீரம் முழுவதும் அரித்தது. அந்த நேரத்தில் தான் மனைவி வந்து சொன்னாள், நேரம் போதா பார்த்தீங்களா, என்னால சொல்லிக்கொண்டே போகுது. உங்களுக்கு தெரியும், 1வது அதிகாரம் 2வது அதிகாரம் வீட்டில் போய் படிங்க, சரியா? அடுத்த வாரம் வரும்போது கேட்பேன். சரி, அப்போ இன்னுமா உம்முடைய உத்தமத்திலே நீ உறுதியா இருக்கிறீர், தேவனை தூசித்து ஜீவனை விடக்கூடாதா? அவளுடைய எண்ணம் என்ன? இனிமே இந்த புருஷனை கொண்டு ஒன்றுமே இல்லை, பிரயோஜனம் இல்லை. சொந்த மனைவியினால் இப்ப கைவிடப்பட்ட உடைக்கப்பட்ட நிலை, தனக்கு இருந்த ஐஸ்வர்யம் எல்லாம் உடைந்து போன நிலை, அழகும் அந்தஸ்தும் முடிந்து போன நிலை. மறுபடி 3 சிநேகிதர்கள், உயிருக்கு உயிரான சிநேகிதர்கள் வந்து சொல்லுகிறார்கள், நீர் பாவம் செய்யாமலா உமக்கு இப்படி வந்தது? சர்வ வல்லமுள்ள தேவன் உம்மை வாதித்திருக்கிறார் உம்முடைய பாவத்துக்காக. எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு அமர்ந்திருந்தார். பொறுமையா இருந்த இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை தூசிக்கவில்லை. நல்ல அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. இதை எல்லாவற்றையும் யார் கவனிக்கிறது? சர்வ வல்லமுள்ள தேவன் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். மனைவி புருஷனை சொன்ன வார்த்தை, இவருக்கு வந்த எல்லா அழிவுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் கவனித்துக் கொண்டிருந்தார். கடைசியாக கர்த்தர், நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், யோபின் புஸ்தகம் கடைசி அதிகாரத்தில் வரும்போது ஒரு முக்கியமான பகுதி எங்கே நாம் வாசித்து அறிய முடியும். அது என்னவென்றால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 42ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனுடைய 8ஆம் வசனம் வாசிங்க. ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும், அது மேலே ஒரு 5ஆம் வசனத்திலே வாசிங்களா. என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடே பேசின பின் கர்த்தர் தேமானியனாகிய எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூளுகிறது. 3 சிநேகிதர் மேலும் தேவன் சொல்கிறார், எனக்கு கோபம் மூளுகிறது. தொடர்ந்து, என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நிதானமாய் பேசவில்லை. ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொள்ளுங்கள். நேரம் போதாது. நீங்கள் நிதானமாய் பேசவில்லை. நமக்கு வேதனை அதிகரிக்கும் போது, துன்பம் அதிகரிக்கும் போது, சில உடைவுகள் கடந்து வரும். பிள்ளைகள் அங்கே கவனிங்க, சில உடைவுகள் கடந்து வரும்போது
உபத்திரவம் அதிகரிக்கும் போது, கஷ்டங்கள் நெருக்கங்கள் வரும்போது, பசி பட்டினி வரும்போது, கடன் பிரச்சனைகள் வரும்போது, வியாதிகள் அதிகரிக்கும் போது எப்படி பேசுகிறோம்? நிதானமாய் பேசுகிறோமா? நம்முடைய பேச்சை தேவன் கவனித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய வார்த்தைகளை தேவன் கவனித்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. நம்முடைய வார்த்தை தேவனுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கண்கள் நம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. யோபு தேவனால் உடைக்கப்பட்ட ஒரு பாத்திரம். உடைவுக்கு தேவனே யோபை ஒப்பு கொடுக்கிறார். இந்த நாள் பகல் வேளையில் சில சந்தர்ப்பங்கள்ல நமக்கு சில சோதனை வருகிறது. எதனால வருகிறது? எருசலேமை விட்டு தூரமாய் போன நகோமியின் குடும்பத்து வந்தது போலவா? அவர்கள் தேவனை விட்டு பின்வாங்கி போனபடியினால் வந்த வேதனை. ஆனா யோபனுடைய குடும்பத்தில் அப்படி அல்ல. சுகமாய் வாழ்ந்திருக்கும் போது ஆண்டவருக்கு நல்ல பலி செலுத்தி தன் பிள்ளைகளுக்காக வேண்டி பலி செலுத்தி கொண்டே இருக்கிற பிள்ளைகள் யாரும் பாவம் செய்தார்களோ, நம்ம பிள்ளைகள் எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம், நம்ம பிள்ளைகளுக்கு எவ்வளவு நேரம் கண்ணீர் வடிக்கிறோம், எவ்வளவு நேரம் ஆண்டவர் வந்து போராடுகிறோம். ஊழியக்கார ஐயா எல்லாம் இங்க கவனிங்க. ஊழியக்காரங்க ஒரு நாள் ஜெபம் போடக்கூடாது ஐயான்னு கேட்டவங்கள சிலருக்கு விருப்பமே இல்லை, நேரமும் இல்லை. எல்லாத்துக்கும் நேரம் கிடைக்கும். யோபின் புஸ்தகம் 1 அதிகாரத்தில் படிங்க. தன் பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்களோ என்று பார்த்து ஆண்டோடைய சமத்தை போய் முட்டியிட்டு முழங்கால் படியிட்டு கண்ணீர் வடித்து தன் பிள்ளைகளுக்கு பலி செலுத்த ஆரம்பித்த நீதிமான் யோபு. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய பிள்ளைகளுக்காக என்ன செய்கிறோம்? அவருடைய பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடிக்கிறோமா? அவருடைய பிள்ளைகளுக்காக தியாகம் பண்ணுகிறோமா? உபவாச ஜெபம் நமக்குரியதுங்க, நம்ம பிள்ளைகளுக்குரியது. ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நமக்குரியது, நம்முடைய பிள்ளைகளுக்குரியது. புதிய ஏற்பாட்டின் காலத்திலே பலி செலுத்த வேண்டிய தேவையில்லை. இயேசுவே நமக்காக சர்வாங்க தகன பலியை தன்னை அர்ப்பணித்தார், தன்னை ஒப்பு கொடுத்து விட்டார். நாம் செய்ய வேண்டிய என்ன? அவரை ஆராதிக்க வேண்டும், நன்றி பலி செலுத்த வேண்டும், ஆராதனையின் பலியை ஏறெடுக்க வேண்டும். ஆராதனை காரியத்தை மிகவும் கனமா எண்ணணும், மேன்மையா எண்ணணும். அதுதான் ஏசாயா 58 படிக்கிறோம். 13ஆம் வசனம் படித்து பாருங்க. ஏசாயா 58:13. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் சொந்த வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். பூமியில் உயர்ந்த இடங்களிலே உன்னை ஏறி இருக்க பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இது மனுஷன் சொன்னதல்ல, கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. நெருக்க இருக்கிறதே, இவ்வளவு ஜெபம் பண்ணி எனக்கு விடுதலை இல்லையே, இவ்வளவு தூரம் நான் நெருக்கப்படுறேனே என்று நீ பின்தங்கி போக தேவன் விரும்பவில்லை. யோபு சொல்கிறார், இந்த சொந்த கண்ணால் என் தேவனை நான் காண்பேன். மாம்சம் முழுதும் அழுகி போனாலும் இந்த சொந்த கண்ணால் ஒரு நாள் அவரை நான் காண்பேன். விசுவாசத்தை பாருங்க. இந்த அருமையான யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டி ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஜெபிக்க ஆரம்பித்தார். உடனே அந்த 3 சகோதரர்கள் மேல் இருந்த தேவனுடைய கோபம் மாறி தேவனுடைய விடுதலை கிடைத்தது. யோபுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து யோபையும் யோபுடைய குடும்பத்தையும் உயர்த்த ஆரம்பித்தார். அருமையான தேவ பிள்ளையே, நீ தேவனால் உடைக்கப்பட்ட பாத்திரமாய் இருக்கிறாயோ, பதறாதே. அவர் உன்னுடைய குயவன். உன்னை ஒரு பெரிய ஒரு மகிமையுள்ள பாத்திரமாய், கனமுள்ள பாத்திரமாய் உன்னை உருவாக்க போகிறார். அதுக்கு தான் இந்த உடைவு. பயப்படாத, பதறாத, பலத்த கரத்தில் அடங்கியிரு. அவர் உன்னுடைய குயவன், நீ அவருடைய களிமண். எல்லாரும் எழும்போம், நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
ஹalleluya. எல்லாரும் தேவனை ஆராதித்து அவருடைய நாமத்தை அப்படியே நம்ம மையப்படுத்துவோம். Praise the Lord. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்ல. எனக்கா இந்த வேதனை, எனக்கா இந்த உடைவு, எனக்கா இந்த பிரச்சனை? பதறாதே. யோவை போல நிதானமாய் பேச ஆரம்பிப்போம். யோவை போல நிதானமாய் சிந்திப்போம். தேவனுக்கு பிரியமான வார்த்தையை பேசுவோம். நம்முடைய நாவின்கள் இருக்கிற வார்த்தைகள் தேவனுக்கு பிரியமாய் இருக்கட்டும். அவருடைய பலத்த கரத்தில் நாம் அடங்கி இருப்போம். ஆமென். அவர் நம்ம உயர்த்த நேரம் வரப்போகிறது. ஹalleluya, 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 ஹalleluya. யாரும் பிள்ளைகள் பெரியவர்கள் யாரும் கண் விழிக்க வேண்டாம். தேவ சபை இப்போ தேவனை ஆராதிக்கும் நேரம். கர்த்தருடைய ஆவி நம்மை ஒன்று கூட ஆசீர்வதிப்பாராக. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எல்லாருடைய கரம் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எல்லாருடைய கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர்